Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 1ஓட மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 3லேருந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 என்ன அப்படின்னு பாருங்கள். கிவன் ஏ நான் எம்டி செட் எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது ஒரு நான் எம்டி செட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கன்சிடர் பி ஆஃப் எக்ஸு விச் இஸ் தி செட் ஆஃப் ஆல் சப்செட். ஸோ பி ஆஃப் எக்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், பவர் செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் செட்னா இந்த எக்ஸோட எல்லா டைப் ஆஃப் சப்செட்ஸையும் பிரித்து எழுதுறது, அதுதான் பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ்னா பவர் செட் ஆஃப் எக்ஸு. டிஃபைன் தி ரிலேஷன் ஆர். ஸோ இன்னு பி ஆஃப் எக்ஸு. ஸோ அந்த பி ஆஃப் எக்ஸில் நம்ம ஆர்ன்ற ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறோம் ஆஸ் ஃபாலோஸ். எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபார் எனி சப்செட் A and B in P of X. ரெண்டு செட்டு நம்ம எடுக்கிறோம், A and Bன்னு ரெண்டு சப்செட் உங்களோட P of Xலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா A related to B, அதாவது A related to B எப்போ சொல்லுவோம் அப்படின்னா if and only if A contains B-ஆ இருந்தா, ரைட்? A வந்து Bக்கு சப்செட்டாக இருந்தா, இந்த கண்டெய்னா என்ன அர்த்தம்? A is a subset of B அப்படின்னு இருந்துச்சுன்னா, அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த ரிலேஷனுக்குள்ளே இந்த ஏவும் பியும் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த A வந்து Bக்கு சப்செட்டாக இருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள், ரைட்? இஸ் R is an equivalence relation on P of X. ஸோ அந்த P of Xல R வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்குமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேள்வி. ஸோ ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர், ரைட்? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஆறுங்கிற ரிலேஷன் P of Xனா செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ அந்த ஆறுங்கிற ரிலேஷன் எப்போ நம்ம அந்த ரிலேஷனில் ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறோம், அதாவது ஏபிங்கிற ரெண்டு செட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த A இஸ் அ சப்செட் ஆஃப் பியாக இருக்கணும், A கண்டெய்ன்ஸ் பியாக இருக்கணும். அப்படி இருக்குன்னா அது ஆரில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆர் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகே, செக் பண்ணுவோம். given A related to B if and only if A is subset of B, ரைட்? if and only if னா இது இருந்தால் இதுவும் ட்ரூ, இது இருந்தால் இதுவும் ட்ரூ, அதுதான் மீனிங், ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு செக் பண்ணோம். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன? A வந்து உங்களோட ஆரில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோம். சின்ஸ் எவ்ரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப், ரைட்? ஒரு செட் எடுக்கிறோன்னா அந்த செட்டு அதுக்கே சப்செட்டாக இருக்கும், ஃபுல்லாக அதை அதிலே கண்டெயின் ஆகிருக்கும். ஸோ A related to Aவா, அதாவது ஏனா என்ன அர்த்தம்? A related to Aவான்னு செக் பண்ணோம். எஸ், A is related to A if and only if A is a subset of Aவா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எந்த செட்டாக இருந்தாலும் இட்ஸ் அ சப்செட் டு இட் செல்ஃப். ஸோ ஃபார் எவ்ரி A belongs to P of X. ஸோ உங்களோட பவர் செட் ஆஃப் எக்ஸில் இருக்க எல்லா ஏக்கும் இது ட்ரூ. தட் ஃபார் யுவர் R is an ரிஃப்ளெக்சிவ், ரைட்? ஸோ ஆர் வந்து நமக்கு ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் ஆயிடுச்சு. தென் சிமெட்ரிக்கா அப்படின்னு செக் பண்ணோம். சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம்? A, B உள்ளே இருக்குன்னு எடுத்து B, A இருக்குன்னு ப்ரூவ் பண்ணோம். அப்போ இஃப் A, B இருக்குன்னா என்ன அர்த்தம்? A related to B, தென் B related to Aவா அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்வி, ரைட்? ஸோ இந்த ஏபியை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன், கீழே எடுத்துக்கிறேன். இந்த ஆறுங்கிறது ரிலேஷன், அதனால் ஓகே. இஃப் A related to Bஆ இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் A is a subset of B, இது வந்து நம்மளுக்கு given, ரைட்? ஸோ அப்போ which cannot be implies B is a subset of A. கண்டிப்பாக, ஏன்னா இப்போ A is a subset of Bனா என்ன அர்த்தம்? B தான் இருக்கிறதுலே பெரிய செட்டு, கரெக்டா? ஸோ அப்போ இந்த B தான் பெரிய செட்டு, A சின்ன செட்டு. இது கண்டிப்பாக என்னவா இருக்க முடியாது? B சின்ன செட்டு, A பெரிய செட்டாக மாற முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுது? B related to A is not true. ஸோ ரிவர்ஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏங்கிற ஒரு செட் எடுக்கிறேன், பிங்கிற ஒரு செட் எடுக்கிறேன்னு வைங்களேன். A வந்து 1,2 மட்டும் எடுத்துக்கிறோம், B வந்து 1,2, 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ Aல 2 எலிமெண்ட், Bல 3 எலிமெண்ட், விச் இம்ப்ளைஸ் A is a subset of B, கரெக்டாக? ஏன்னா இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இதில் இருக்கும், அடிஷ்னலாக இன்னொரு எலிமெண்ட்டும் இருக்கும். பட் B is a subset of Aவா வருமா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இங்கே 3ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் இங்கே இல்லை. சப்செட்னா என்ன அர்த்தம்? இதில் இருக்க எல்லா நம்பரும் இதில் கண்டெயின் ஆகிடணும், அதான் சப்செட், ரைட்? ஸோ B is not a subset of A. Therefore your R is not symmetric, ரைட்? ஸோ R வந்து சிமெட்ரிக் கிடையாது. தென் தேர்ட் கேஸ் ட்ரான்சிட்டிவா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ ட்ரான்சிட்டிவிட்டி எப்படி செக் பண்ணுவீங்க? இஃப் A related to B, B related to Cஆ இருக்குன்னா தென் A related to Cஆ அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்வி, ரைட்? இஃப் A related to Bனா என்ன அர்த்தம்? A subset of Bன்னு அர்த்தம். சிமிலர்லி B related to Cனா என்ன அர்த்தம்? B is a subset of C, ரைட்? ஸோ B contains C. இப்போ இங்கே பாருங்கள், A விட B பெரிய செட்டு, அந்த Bயை விட C பெரிய செட்டு, ரைட்? அந்த B இதில் Cயில் கண்டெயின் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகுது? இதில் இருந்து அல்டிமேட்லி Aவும் Cயும் subset, A is a subset of C இருக்கும். For 1 and 2, from 1 and 2 நம்ம என்ன சொல்லிடலாம்? This A is contains C. So A is a subset of C, which implies A related to C. Therefore R is transitive. But என்னது? ரிஃப்ளெக்சிவும் டிரான்சிட்டிவ் மட்டும்தான் இருக்குது, சிமெட்ரிக் இல்லை.
பட் நம்மளுக்கு கேள்வி என்ன, therefore R is reflexive and transitive but not symmetric. இது வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. பட் வாட் இஸ் யுவர் கொஸ்டின்னா, இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக கேள்வி. ஒரு கண்டிஷன் இல்லாதனால hence R is not an equivalence relation. பட் இதே வந்து ரிஃப்ளெக்சிவ் வந்து டிரான்சிட்டிவாக மட்டும் இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, தென் கொஸ்டின் 4 என்னன்னு பாருங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஆல் onto functions from the set 1, 2, 3 and so on n. ஸோ இந்த செட்டுக்குள்ளே இருக்க நம்பர் ஆஃப் onto function 2 itself கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன். ஸோ அப்போ onto function இப்போ 1, 2, 3 and so on n, சிமிலர்லி 1, 2, 3 and so on n. இந்த செட்டில் இருந்து இந்த செட்டுக்கே போகிற ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து onto functionsன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ onto functionனா என்ன அர்த்தம், இங்கேருந்து ஒன்று எடுக்கிறீங்கன்னா ப்ரீ இமேஜ் அதுக்கு இருக்கும். இப்போ 1ன்னா இப்படி வரும், ரிவர்ஸில் இருக்குது. சிமிலர்லி 2, 3 ரைட், எப்படி வேணா இருக்கலாம். நான் ஜஸ்ட் டேரெக்டாக மேப் பண்ணுறேன். ஸோ எல்லா நம்பரும் இந்த டாட்டில் இருக்கிறதுக்கும் மேப் ஆகும். ஸோ இந்த மாதிரி எண்ணோ இது எல்லா நம்பருக்கும் நமக்கு மேப்பிங் நடக்கும். ஸோ அப்படி இருக்குன்னா எத்தனை onto ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ onto functions from the set 1, 2, 3, n and so on n to itself is simply a permutation on n symbols 1, 2, 3, 4 and so on n. ஸோ பெர்முட்டேஷன் ஆஃப் n ஆல்ரெடி நம்ம முன்னாடியே இது பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ரிலேஷன் தான். ஓகே, therefore the total number of onto maps from 1, 2, 3 and so on n to itself is same as the total number of permutations on n symbols 1, 2, 3, 4 etc. n which is n itself. ஸோ அப்போ இதில் எத்தனை onto functions இருக்குது, நமக்கு n onto function இருக்கும். அவ்வளோதான் ரிசல்ட்டு. ஸோ அதுதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். 1 maps to 1, 2 maps to 2, 3 maps 3, 3. அப்போ 1, 2, 3, 4, 5 and so on எத்தனை வரைக்கும் வருது பாருங்கள், n வரைக்கும் மேப் ஆகும். ஏன்னா எல்லா எலிமெண்ட்டும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அவ்வளோ பெர்முட்டேஷன்ஸ் அதில் இருக்கும் மேப்பிங். ஸோ அப்போ n நம்பர்ஸ் இருக்குது, அப்போ n மேப்பிங் இருக்கும். அப்போ n onto ஃபங்க்ஷன் நமக்கு இங்கே இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள் ரைட். ஸோ அதுக்கு தான் நான் இந்த டயக்ராம் போட்டேன், புரியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ n ஃபங்க்ஷன் n எலிமெண்ட் இருக்குன்னா n onto மேப்பிங் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். இன்கேஸ் இங்கே 10 எலிமெண்ட் இருக்குன்னா அப்போ எத்தனை மேப்பிங் இருக்கும், 10 மேப்பில் இருக்கும், விச் இஸ் பெர்முட்டேஷன் ஆஃப் 10 சிம்பிள்ஸ்னு இருக்கும். ஸோ தட் the mapping is 10. அவ்வளோதான் விஷயம் ரைட். தென் 5th கொஸ்டின், let a is equal to -1, 0, 1, 2 and bங்கிற செட் வந்து -4, -2, 0 and 2. ஸோ ரெண்டு செட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் f, g is a function from a to b. ரெண்டு ஃபங்க்ஷனும் f a to b, g a to b தான் b a function defined by. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, f of x equal to x square minus x when x belongs to a and g of x is equal to 2 times modulus of x minus 1 by 2 minus 1. இந்த minus 1 செப்பரேட்டாக வெளியில் இருக்குது. ஓகே, 2 times modulus of x minus 1 by 2 தனி term, minus 1 தனியாக இருக்குது when x belongs to a. or f and g are equal. ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ரெண்டு செட்டு ஈக்குவலாக, ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ரெண்டு பாயிண்ட் ஈக்குவலான்னு. இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல்னால் என்ன அர்த்தம்? ஸோ அதுதான் நாங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க, கீழே உங்கள் புக்லேயே இருக்குது இன்ட் அப்படின்னு. ஸோ நோட் தட் two functions, f is a function from a to b and g is a function from a to b such that f of a equal to f of b for every a belongs to a வா இருந்துச்சு அப்படின்னா they are called, the functions are called equal. So f of a வும் f of b ஈக்குவலாக இருக்கணும் for every a belongs to இந்த டொமைன் ஏல. ஸோ எங்கே ரெண்டுத்துக்குமே நமக்கு டொமைன் சேம் தான், a to b கோடொமைனும் சேம் தான், b தான் ரைட். இந்த ஏல இருக்க, அதாவது டொமைனில் இருக்க எல்லா நம்பருக்கும் f of aவும் f of bயும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இது வந்து ஃபங்க்ஷன் ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம கண்டிஷன். ஓகே, ஆக்சுவலி இங்கே f of bன்னு மீன் பண்ணுறது தட் இஸ் நத்திங் பட் g of a. ஓகே, ஸோ ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் பேசுகிறோம்ல. ஸோ அப்போ f of aவும் g of aவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் கண்டிஷன். ஸோ f of aவும் g of a, இதில் இருக்க f of இந்த ஃபங்க்ஷன் aவும் ஏல இருக்க எல்லா நம்பருக்கும் g of இந்த ஏல இருக்க எல்லா நம்பரும் ஈக்குவலாக இருக்குது ரெண்டுமே அப்படின்னா தே ஆர் கால்டு ஈக்குவல் ஃபங்க்ஷன். செக் பண்ணுவோம் சொல்யூஷன். கிவன், ஸோ கிவன் வந்து நமக்கு என்ன, ஏ இஸ் அ செட்டு -1, 0, 1, 2.
இந்த 4 என்ட்ரி தான் முக்கியம். ஸோ B is a set -1 -4 -2 0 and 2. ஸோ இதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த 4 தான் முக்கியம். ஸோ f, g is a function from a to b are defined by, so f of x equal to x square minus x and g of x equal to 2 times modulus of x minus 1 by 2 minus 1, right? அப்போ ஏல இருக்க 4 எலிமெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், f of a என்ன, g of a என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு when x is equal to -1 நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்பர். ஸோ அப்போ f of -1 என்ன வரும், ஸோ -1 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் -1, ரைட்? இந்த சைன்லாம் இருக்கப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, ப்ராக்கெட் போட்டு எழுதுங்க, அப்போ தான் அந்த மைனஸ் ப்ளஸில் டவுட் இருக்காது. ஸோ -1 ஸ்கொயர் பண்ணால் வில் கெட் +1, ஸோ minus of -1 வில் கெட் +1, ஸோ 1 + 1 நமக்கு என்ன வரும், 2. சிமிலர்லி g of -1 என்ன வரும், ஸோ 2 times modulus of -1 -1 by 2 -1, right? So அப்போ இதை subtract பண்ணா what will get, so -2 -1, so -3 by 2, so 2 times modulus of -3 by 2 -1, right? So இது என்ன ஆகும், அப்போ modulus of -3 by 2ங்கிறது +3 by 2 தான் வரும். So 2 times 3 by 2 -1, so 2 cancel ஆச்சுன்னா you are getting 3 -1, so the answer is 2, right? Therefore f of -1 equal to g of -1, so that is your answer. When x equal to 0, ரெண்டுமே சேமாக தானே வருது, இதுவும் 2 தான் இதுவும் 2 தான், so they are equal. When x equal to 0, அப்போ f of 0 வந்து எனக்கு என்ன ஆகும், 0 square minus 0, அதாவது x square minus x, so 0 square minus 0 which is 0, right? Then g of 0 na என்ன, 2 times modulus of x minus 1 by 2, அப்போ 0 minus 1 by 2 -1, so அப்போ இது என்ன வரும், modulus of -1 by 2 வரும், which is 1 by 2, right? Modulusனா என்ன அர்த்தம், மைனஸாக இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றோம். அப்போ 2 times 1 by 2 -1, so 2 cancel பண்ணிங்கன்னா will get 1 minus 1, so which is equal to 0. Therefore f of 0 g of 0 same, இதுவும் 0 தான் இதுவும் 0 தான். Then when x equal to 1, அடுத்த பாயிண்ட், ரைட்? அந்த ஏல இருக்க பாயிண்ட்ஸை தான் எடுத்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம். -1 0 அடுத்து 1 லாஸ்ட்டாக 2 பேசணும், ரைட்? அப்போ f of 1 என்ன, x square minus x, so 1 square minus 1, so 1 minus 1 which is also 0. g of 1 என்ன, 2 into x minus 1 -1, right? So x minus 1 by 2 -1 modulus குள்ள. So அப்போ இந்த modulus of 1 minus 1 by 2 என்ன வரும், -1 by 2 வரும். So modulus of minusல இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 times 1 by 2 -1 வரும். So இந்த 2 cancel பண்ணிங்கன்னா 1, so 1 minus 1 0, so இதுவும் 0 இதுவும் 0, அப்போ they are equal. So f of 1 equal to g of 1, இதுவும் true. Then என்ன, x equal to 2 அப்படின்னு நம்ம substitute பண்ணணும். 2 போட்டிங்கன்னா f of 2 equal to x square minus x, so 2 square minus 2, so which is 4 minus 2, which is nothing but 2. g of 2 என்ன, 2 times modulus of x minus 1 by 2, அப்போ 2 minus 1 by 2 -1, so இதை subtract பண்ணா என்ன, 2 2s are 4, 4 minus 1 by 2 which is 3 by 2 -1, right? So அப்போ என்ன ஆகும், 2 cancel பண்ணிங்கன்னா will get 3 minus 1 which is equal to 2. அப்போ g of 2 வந்து நமக்கு என்ன, 2, f of 2 2, g of 2 2, அப்போ என்ன ஆகுது, f of 2 is equal to g of 2 வந்தது. Therefore f of a equal to g of a for all a belongs to a. So அப்போ கேபிட்டல் A டொமைனில் இருக்க எல்லா நம்பருக்கும் f of a வும் g of a வும் ஈக்குவலாக வருது. Hence the function f and g are என்னது, ஈக்குவல் ஃபங்க்ஷன். அவ்வளோதான் இந்த question number 5, right? So இன்னும் ஒரு 2 question தான் இருக்குது இந்த எக்ஸசைஸில், ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ரைட்? 6th one என்ன அப்படின்னா, let a is equal to 1, 2, 3, then the number of relations containing 1, 2 and 1, 3 which are reflexive and symmetric but not transitive ways. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம். ஸோ இதில் பார்ப்போம். 1 2 3ன்ற ஒரு செட்டை வச்சு 1, 2 அண்ட் 1, 3 வச்சு நமக்கு செட் ஆஃப் ஆல் ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அது ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக்காக இருக்கும், பட் நாட் டிரான்சிட்டிவாக இருக்கும். எக்ஸாம்பிளில் இதே மாதிரி கொஸ்டின் பார்த்தோம், பட் ரிஃப்ளெக்சிவ் அந்த டிரான்சிட்டிவ் பார்த்தோம்னு நினைக்கிறேன், பட் நாட் சிமெட்ரிக். ஸோ சேம் அதே ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறோம். அப்போ சொல்யூஷன், தி ஸ்மாலஸ்ட் ரிலேஷன் கண்டெய்னிங் 1, 2 அண்ட் 1, 3, அந்த 2 எலிமெண்ட்டை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி ஸ்மாலஸ்ட் ரிலேஷன் விச் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் பட் நாட் டிரான்சிட்டிவ் வேஸ் என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டு 1, 1 ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும்னா 1, 1, 2, 2, 3, 3, ஏன்னா செட்டு வந்து 1, 2, 3 ரிஃப்ளெக்சிவ் இருக்குது. சிமெட்ரிக்னா என்ன? இப்போ 1, 2 கண்டெயின் ஆகிருக்கணும்னா 2, 1 கண்டெயின் ஆகிருக்கணும். 1, 3 கண்டெயின் ஆகிருக்குன்னா 3, 1 கண்டெயின் ஆகிருக்கணும். ஸோ இப்போ இது வந்து பாருங்கள், இப்போ எடுத்த வரைக்கும் 1, 3 இருக்குது, 1, 2வும் உள்ளே இருக்குது. ஸோ இதோட ரிவர்ஸும் இருக்குது, A, B எடுத்திங்கன்னா B, Aவும் இருக்குது. ஸோ தட் இது வந்து நமக்கு என்ன? ஸோ ரிஃப்ளெக்சிவாக இருக்கும், சிமெட்ரிக்காகவும் இருக்கும். நவ் இஃப் யூ ஆட் எனி 2 பேர்ஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3, 2 அண்டு
2,3 நீங்கள் ஆட் பண்ணுறீங்க இது கூட அப்படின்னா நம்ம லெஃப்டாக இருக்கிறது இந்த ரெண்டு தான். இப்போ 2,3 ஆட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் சிமெட்ரிக்காக 3,2 ஆட் பண்ண வேண்டியது வரும். ஆர் ரெண்டுத்தையுமே நீங்கள் இந்த R1 கூட ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தென் ரிலேஷன் பிகம்ஸ் ட்ரான்சிட்டிவாக மாறிடும். இப்போ நம்ம அதை எடுத்துட்டோம்னா ட்ரான்சிட்டிவாக இது ரெண்டு ஆட் பண்ணாலே தே பிகம் ட்ரான்சிட்டிவ். அப்போ த டோட்டல் நம்பர் ஆஃப் டிசைர்டு ரிலேஷன் இஸ், அப்போ இது மேலே இருக்கிறது ட்ரான்சிட்டிவாக இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், டெஃபினெட்லி நாட். ஏன்? ஸோ இப்போ இது ட்ரான்சிட்டிவாக இருக்காதுங்கிறது ஆப்வியஸ். ஏன் அப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே வந்து 2,1 இது 1,3. ஸோ A,B தென் B,C அப்படின்னு எடுத்திங்கன்னா A,C இருக்கணும். ஸோ 2,3 உள்ளே இருக்கணும். இருக்கா? இல்லை. ஸோ தட் இது நமக்கு வந்து ட்ரான்சிட்டிவ் கிடையாது நம்ம எடுத்திருக்க ரிலேஷன். பட் இன்கேஸ் நீங்கள் இந்த எலிமெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் அ ட்ரான்சிட்டிவாக மாறிடும். பட் நம்மளுக்கு கேட்டது ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் மட்டும்தான். தட் ஃபோர் ஒரே ஒரு ரிலேஷன் அந்த ஒன்று மட்டும்தான் நமக்கு பாசிபிள். தட் ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் டிசைர்டு ரிலேஷன் இஸ் 1. தட் ஃபோர் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு என்னது 1ன்னு எழுதியிருப்போம். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன். ரைட், சிமெட்ரிக் அண்டு ரிஃப்ளெக்சிவாக இருக்கிறது ஒரே ஒரு ரிலேஷன் தான் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அந்த ஒரு ரிலேஷன் இது மட்டும்தான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் 6th question. அண்ட் லாஸ்ட் ஒன் 7th. ஸோ இதோட இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் ஆஸ் வெல் அஸ் இந்த சாப்டர் 1 வந்து நமக்கு ஓவர். ரைட், ஸோ லெட் A is equal to 1, 2, 3 then the number of equivalence relation containing 1, 2 is. ஸோ அப்போ இந்த A, 1, 2, 3 வச்சு 1, 2ங்கிற ஒரே ஒரு இந்த எலிமெண்ட்டை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி ரிலேஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக எத்தனை இருக்கும்னு கேள்வி. 1, 2, 3 and 4 இந்த 4 ஆப்ஷனில் எது சொல்யூஷன்? அப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை கன்சிடர் பண்ணோம். ஸோ இப்போ ஸ்மாலஸ்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்ன அர்த்தம்? 1, 2 கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி. ஸோ ஆர்னு எடுத்துக்கிறேன். 1, 1, 2, 2, 3, 3 ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும், சிமெட்ரிக்கும் வரணும். ஏன்னா 1, 2 எடுத்திங்கன்னா 2, 1 இருக்கணும். ஏன்னா ஈக்குவலன்ஸ்ன்றப்போ மூணுமே வரணும். இப்போ 1, 2 கண்டெயின் பண்ணியிருக்குன்னா 2, 1. இப்போ இது ஈக்குவலன்ஸ் ட்ரான்சிட்டிவாக வருமானு பாருங்கள். எஸ், ஏன்னா 1, 2 A,B, B,C எடுத்திங்கன்னா A,C 1, 1 ஆல்ரெடி இருக்கும். இது 3 ஐடென்டிட்டி எலிமெண்ட், நீங்கள் எது கூட போட்டாலும் வில் கெட் தி சேம். அப்போ இது வந்து நம்மளுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்கும். அப்போ இது இல்லாமல் ரிமைனிங் என்ன இருக்குது? we are left with 4 pairs. என்னென்னது? 2, 3, 3, 2, 1, 3 and 3, 1ன்ற 4 பேர் வந்து நமக்கு லெஃப்ட் ஆகிருக்கும். இது நம்ம போட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது. ரைட், ஏன்னா பாருங்கள் 1, 2, 2, 1 போட்டோமா, அடுத்து 2, 3 போட்டிங்கன்னா அதோட சிமெட்ரிக்காக 3, 2, 1, 3 போட்டிங்கன்னா அதோட சிமெட்ரிக்காக 3, 1 அவ்வளோதான். ஸோ இஃப் யூ ஆட் எனி ஒன் சே, இப்போ இதில் ஏதோ ஒன்று நம்ம ஆட் பண்ணுறோன்னு வைங்க அந்த R கூட. ரைட், இது R1 இல்லை R. ஸோ மேலே R1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே R1 வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்த ரிலேஷன் டிஃபைன் பண்ண போகிறோம் கீழே, அதனால இது R1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் R2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3 நான் R1க்கு ஆட் பண்ணுறேன்னு வைங்களேன், R1 கூட. தென் வி மஸ்ட் ஆட் 3, 2 ஆல்சோ. ஏன்? ஏன்னா 2, 3 ஆட் பண்ணிங்கன்னா 3, 2 ஆட் பண்ணணும். பிகாஸ் சிமெட்ரிக்காக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கண்டிஷனில் ஈக்குவலன்ஸ் சொன்னதால் 4 கேஸுமே இருக்கணும். அப்போ 2, 3 ஆட் பண்ணால் ஆப்வியஸாக நம்ம 3, 2 உள்ளே போட்டாகணும். ஆல்சோ ஃபார் மெயின்டைனிங் சிமெட்ரிக்காக இதை நம்ம ஆட் பண்ணோம். ரைட், அண்ட் ஆல்சோ ஃபார் ட்ரான்சிட்டிவிட்டிக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 2, 3, 3, 2. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 1, 3யும் நம்ம கூட ஆட் பண்ண வேண்டியது வரும். ஏன்? அப்போ இந்த ரிலேஷனில் ஏதோ ஒன்று நமக்கு ரிலேட் ஆகிற மாதிரி வந்துடும். இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்சிட்டிவிட்டிக்காக நம்ம ஃபோர்ஸ் பண்ணி 1, 3 and 3, 1யும் நம்ம ஆட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும். ஓகே, ஏன் அதை ஆட் பண்ண வேண்டியது வரும் யோசிங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம செட்டில் 1, 2 இருக்கா. இப்போ நான் இது கூட 2, 3 ஆட் பண்ணேன்னு வைங்க. 1, 2 and 2, 3 நான் ஆட் பண்ணுறேன்னா இந்த 2, 2 A,B, B,C. ரைட், அப்போ நமக்கு A,C வரணுமா, விச் இஸ் 1, 3 நமக்கு வரணும். பட் நம்ம 1, 3 பற்றி பேசவே இல்லை. அப்போ ட்ரான்சிட்டிவிட்டி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த 1, 3 ஆட் பண்ண வேண்டியது வரும். அப்போ 1, 3 ஆட் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸாக 3, 1 நம்ம பேசணும். அப்போ தான் சிமெட்ரிக்காக இருக்கும், as well as ட்ரான்சிட்டிவிட்டிக்கும் இது யூஸ் ஆகும். அப்போ அட் அ டைமில் இப்போ நான் ஒரே ஒரு நம்பர் 2, 3 நான் அதுக்குள்ளே போடுறேன்னா ரிமைனிங் இருக்க 3 நான் ஆட் பண்ண மாதிரி வந்துட்டே ஆகும் கண்டிப்பாக. தட் ஃபோர் அதுதான் இங்கே நம்ம சொல்கிற விஷயம். தட் ஃபோர் தி ஒன்லி ரிலேஷன் பிகர் தேன் R1 இஸ் அன் யூனிவர்சல் ரிலேஷன். அப்போ அந்த R1 மேலே நம்ம எடுத்ததை விட பெருசாக இருக்க ஒரே ஒரு ரிலேஷன் என்ன? யூனிவர்சல் ரிலேஷன். யூனிவர்சல் ரிலேஷன்னா எல்லா நம்பர்ஸையும் கண்டெயின் பண்ணியிருக்க விஷயம். தட் ஃபோர் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கண்டெய்னிங் 1, 2 இஸ் எத்தனை இருக்கும்?
2 தான். எப்படி 2? நம்ம மேலே எடுத்த R1 ஒன்று, இன்னொன்று வந்து என்ன யூனிவர்சல் ரிலேஷன் ஹோல் ரிலேஷனே வந்துடும். அப்போ 2 மட்டும். therefore option B is the correct answer. So your answer is B. So that's all for this question number 7 as well as this exercise, miscellaneous exercise, and in the chapter இதோட over, right? So that's all for this video. So upcoming video la நம்ம next chapter inverse trigonometric function என்ன, so அதோட basics என்ன, அதை பற்றி இருக்க concepts and problems இதெல்லாம் வந்து நம்ம upcoming videosல பார்ப்போம், right? So that's all for this video. Remaining thing we'll see in the next video. Thank you. We'll see in the next video.